ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் தான் சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையிலேருந்து வரலட்சுமி விரத பூஜை சூப்பராக கொண்டாடுவாங்க. இந்த வரலட்சுமி விரதம் யார் வேணாலும் விரதம் இருந்து வழிபடலாம். அதாவது சுமங்கலி பெண்களும் வழிபடலாம், திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் கடைபிடிக்கலாம். வரலட்சுமி விரத நாளன்று எப்படி வீட்டிலேயே எளிமையான முறையில் பூஜை செஞ்சு வழிபடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். வரலட்சுமி விரதத்தை 3 நாள் வழிபடுவாங்க. வியாழக்கிழமையே அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுவாங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே அம்மனை உள்ளே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்வாங்க. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கே வீட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் எல்லாமே நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வாசலில் மாக்கோலம் போட்டுட்டு பூஜை அறையிலும் மாக்கோலம் போடலாம். அதுக்கப்புறம் மகாலட்சுமி நிலவாசலேருந்து உள்ளே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி நம்ம நெய்வேத்தியம் ஏதாவது வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அது கூடவே மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி நம்ம வழிபடலாம். அதாவது இந்த பூஜையை நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாலும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்னா 6 to 7 ஹோரை டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லது தான். இந்த பூஜையை ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். அதாவது உள்ளே சாமி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். காலையில் ஒரு டைம் கும்பிடணும், அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு டைம் கும்பிடணும். அதாவது நம்ம 3 பேருக்காவது தாம்பழத்தட்டு கொடுக்கணும். அந்த தாம்பழத்தட்டு அவங்களோட வசதிக்கு ஏற்ப வெத்தலை, பாக்கு, பழம் இதை வச்சு கொடுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்சது ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் தாலி கயிறு, குங்குமம், வளையல் இந்த மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச 3 பேருக்கு இந்த மாதிரி தாம்பழத்தட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 பேருக்கு கொடுக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுவும் செய்ய முடியல அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு அங்கே 3 பேருக்கு யாருக்காவது வயசானவங்கள பார்த்து கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. யாருக்கு வேணாலும் அங்கே 3 பேருக்கு நம்ம தாம்பழம் கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அன்னைக்கு வீட்டுக்கு வரவங்க தான் மகாலட்சுமி. அவங்கள தான் நம்ம மகாலட்சுமியாக வணங்கிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம தாம்பழம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இந்த மாதிரி வச்சு நம்ம படைச்சிக்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் இந்த மாதிரி இனிப்பு ஏதாவது நம்ம வச்சு படைச்சிக்கலாம். பூஜைக்கான கலசத்தை மகாலட்சுமி மாதிரி நம்ம அலங்காரம் செஞ்சுக்கணும். அது எப்படின்னா மணப்பலகையில் கும்பம் வச்சு கும்பத்தில் உள்ள தேங்காயில் அம்மன் முகம் பார்த்த மாதிரி கிரீடம் வைக்கணும். அது கூடயே ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் அணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூலாம் வச்சு நம்ம அலங்கரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டின் வாசலில் இருந்து மகாலட்சுமி அந்த கலசத்தில் எழுந்தருளும்படி நம்ம வேண்டிக்கணும். வரலட்சுமி விரத நாள் அன்னைக்கு மகாலட்சுமி பிடிச்ச தாமரை பூ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் 2 குத்து விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடணும். 2 குத்து விளக்கு இல்லை அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு அப்புறம் அகல் விளக்கு வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். கலசம் அமைக்கிறதுக்கு தேவையான பொருளை கடையில் வாங்கிட்டு செய்வாங்க இல்லையா, அது செய்ய முடியாதவங்க வீட்டிலையே பித்தளை சொம்பு இருக்குல்ல, சாமிக்குன்னு யூஸ் பண்ணுறது, அந்த சொம்பை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம தேங்காய் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். கலசம் அமைச்சு வழிபாடு செய்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க அம்மன் படம் இருக்கு இல்லையா, திருவுருவ படம் வச்சு நம்ம எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரை வேண்டிக்கிட்டு இந்த பூஜை நான் நல்லபடியாக செய்யணும், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மகாலட்சுமி பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு உகந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யணும். அது செய்ய முடியல அப்படி இல்லைன்னா டிவிலையாவது நம்ம போட்டு விட்டு அதை கேட்கணும். அதே மாதிரி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் வரக்கு இல்லையா, அன்னைக்கு அந்த பூஜையை செய்ய முடியாதவங்க ஏதாவது சுச்சுவேஷன் இருந்து செய்ய முடியாதவங்களாக இருந்தால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த பூஜையை செஞ்சுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நவராத்திரி வர இருக்கு இல்லையா, அந்த டைமில் சிறப்பான முறையில் அந்த பூஜையை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வரலட்சுமி விரத நோன்பு யார் வேணாலும் விரதம் இருந்து கடைபிடிக்கலாம். திருமணம் ஆனவங்களும் பண்ணலாம், திருமணம் ஆகாதவங்களும் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த வரலட்சுமி விரத நாளுக்கு தேவையான எல்லா பூஜை பொருட்களும் மங்கள பொருட்களும் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். எல்லாமே கடைசி நாளில் வாங்க முடியாதுங்கிறனால முன்னாடி நாளே நம்ம வாங்கி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூஜை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்.
அதே மாதிரி கலசம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக மறக்காமல் கலசம் வச்சு வழிபாடு செய்யணும். அதாவது திருவுருவப் படம் மட்டும் வச்சு வழிபாடு செய்யணும்னா எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலையில் 6:45க்கு வந்து திதி ஸ்டார்ட் ஆகுது. திதி முடியக்கூடிய நேரம் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாலையில் 4:55 வரைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கான நல்ல நேரம் வந்து காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சுக்கலாம். அதாவது இந்த டைமில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஹோரை டைமில் 6 to 7 டைம் இருக்கு இல்லையா, ஹோரை டைம், அந்த டைமில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருஷம் நம்ம வந்து மகாலட்சுமி பூஜையை வந்து பண்ணுறதுனால மாங்கல்ய பாக்கியம் வந்து நீடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களும் வந்து குழந்தை வர வேண்டி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக திருமணம் நடக்குங்கிறது ஐதீகம். இந்த வரலட்சுமி பூஜையை வந்து நம்ம செய்யும் போது நம்ம மகாலட்சுமி வந்து வீட்டில் வந்து குடியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வியாழக்கிழமையை அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வந்து நம்ம பூஜை பண்ணியிருந்தோம் அப்படின்னா சனிக்கிழமை புனர் பூஜை செஞ்சுக்கலாம். அதாவது கலசத்தெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே அரிசி வச்சுருக்கோமோ அதுக்குள்ளே வந்து அந்த கலசத்தை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம புனர் பூஜை செஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் வந்து புனர் பூஜை செய்யணும். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே அம்மனை அழைச்சிட்டு அம்மனை வந்து அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் படைச்சி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். அன்னைக்கு நைட்டே வந்து நம்ம திருவுருவப் படம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து நம்ம பூஜையை வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லியிருந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி வரலட்சுமி பூஜை பண்ணியிருப்பீங்களா, அது வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.